சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண கற்றுக்க போகிறோம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கலெக்ஷன்ஸ்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் என்னவெல்லாம் விதவிதமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லா விதமான கொஷின்ஸையும் நாம் சால்வ் பண்ண கற்றுக்க போகிறோம். அதில் முதல் ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போமா? ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5,000 at 10% per annum for 5 years. அதாவது அசல் ரூபாய் 5,000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படிங்கிறதா கேள்வி. இருக்கிறதுலையே இது சிம்பிளான கொஷின். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதாவது பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹோல் டிவைடட் பை 100 அப்படிங்கிறத ஃபார்முலா. சிலர் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சிம்பிளாகவும் எழுதுவாங்க. பிஎன்ஐ டிவைடட் பை 100 அப்படின்னு குறிக்கிறது வழக்கம். சரி, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் 5,000 அப்படிங்கிறது தான் பிரின்சிபல், 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது என் நம்பர் ஆஃப் இயர். அப்போ அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது 5,000 எழுதிப்போம், கூடவே மல்டிப்ளிகேஷனில் 5 ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால 5 எழுதிப்போம், 10% அப்படிங்கிறதுனால அதை எழுதிக்கோ. இது எல்லாத்துக்கும் ஹோல் டிவைடட் பை 100. இப்போ இந்த 2 0க்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 0க்கும் சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இந்த 5க்கு மல்டிபிள் பண்ணுங்க, 25 அப்படின்னு வரும். இங்கே ஒரு 0 இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு 0 இருக்குது. அந்த 2 0வும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கிட்டோம்னா 2,500 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 2,500 அப்படிங்கிறது தான். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்ப்போமா? கமல் ஓர் ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் 3,000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் வட்டியையும் தொகையையும் காண்க. முந்தின கணக்கில் வட்டி மட்டும்தான் கேட்டிருந்தாங்க, இங்கே வட்டியும் தொகையும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். முதல்ல பிரின்சிபல் அமௌண்ட்டை எழுதுவோம். பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது 3,000. அடுத்ததாக நம்பர் ஆஃப் இயர் அப்படிங்கிறது ஒரு ஆண்டிற்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அதனால் அதுக்கு நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 7% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் டிவைட் பை 100 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 2 0க்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 0க்கும் சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த 300 இந்த 7 மல்டிபிள் பண்ணலாம். 3 7 மல்டிபிள் பண்ணால் 21. அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 210 அப்படிங்கிறது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ கொடுத்துருக்குற அந்த ஆப்ஷனை கவனிங்க. 210 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏவில் மட்டும் தான் இருக்குது, மற்ற எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் வேறு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 210, அசல் கூட அந்த 210 கூட்டிக்கிட்டிங்கன்னா 3,210 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோமா? ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன வித்தியாசம் கொஸ்டின்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருடங்களை முழுசாக கொடுக்காம பின்னமாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிரின்சிபல் அப்படிங்கிறது 7,500 ரூபா. வருஷம் அப்படிங்கிறது 1 வருடம் 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அது 1.5 வருடங்கள் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த 1.5 வருடங்களை நாம் 3/2ன்னு எழுதிக்கலாம். 3/2 அப்படிங்கிறது 1.5 அப்படின்னு வந்துடும். அதுக்கு பிறகு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 8% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கீழே 100 அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த 2க்கும் இந்த 8க்கும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே 4 2 8 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக நம்மள்கிட்ட இருக்கிறது இந்த 75 3 அப்புறம் 4 இருக்குது. இந்த 75ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க, 300 அப்படின்னு கிடைக்கும்.
அப்புறம் ஒரு 3 இருக்கு இல்லையா, அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 900 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 900 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்துருவோமா? 68,000க்கு ஆண்டு வட்டி 16.2/3% 9 மாதங்களுக்கு தனி வட்டி கணக்கிடுக. இந்த கொஸ்டின்ல வட்டி சதவீதமும் பின்னத்தில் கொடுத்துருக்குறாங்க, வருஷமும் முழுசாக கொடுக்காம மாதங்களில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே. பிரின்சிபல் அப்படிங்கிறது 68,000. அப்புறம் நம்பர் ஆஃப் இயர் அப்படிங்கிறது 9 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 3/4 வருடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை 3/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜென்ரலாக மாதங்களை வருடங்களாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். 12 மாதம் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஒரு வருடம். அதாவது 12ஆல் வகுத்துட்டிங்கன்னா நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும், ஒரு வருடம். அதுவே 9 மாதம்னு இருக்கு இல்லையா, 9 மாதங்களை நம்ம 12ஆல் வகுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க, 3 9 4 12 3/4 அப்படின்னு கிடைக்குது. 3/4 வருடம் அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ இதை மறுபடியும் நம்ம என்ன மல்டிபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே பின்னத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் கலப்பு பின்னமாக இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிக்கணும். எப்படி எழுதுறது பாருங்கள், இந்த 16/2/3 அப்படின்னு இருக்கிறத டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 3ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 10 30, 3 6 18 48. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 2 கூட ஆட் பண்ணிங்க, அப்போது 50 அப்படின்னு கிடைக்கும். 50/3 அப்படின்னு வரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 50/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இது எல்லாத்துக்கும் கீழே இது எல்லாத்துக்கும் கீழே 100 அப்படின்னு போட்டுங்க. இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 3க்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 3க்கும் கேன்சல் பண்ணிடலாம். மீது என்ன இருக்குது பாருங்கள், 680 இருக்குதா, அந்த 680 இந்த 4ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 4 4, அப்புறம் 28 இருக்கும், 7 4 28, அப்புறம் பக்கத்தில் ஒரு 0. அப்போது மீது என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், 170 × 50 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 0 இருக்குது, அதனால் 2 0க்கு 2 0 போட்டுக்கோம். 7 5 35, அதுக்கு ஒரு 5, மீதி 3 வருமா, ஒரு 5 5 5 3 8, 8500 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 8500 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோமா? ரூபாய் 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முந்தின கணக்கில் மாதங்கள் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இங்கே நாட்களில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாட்களை நம்ம வருடமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். 42 நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை வருடமாக மாற்றணும் அப்படின்னா 365ஆல் வகுத்துருங்க. ஏன்னா ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள் இருக்குது. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் அப்படிங்கிறது 10,950. நம்பர் ஆஃப் இயர் அதுதான் நாட்களில் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம என்னென்னு எழுத போகிறோம், 42/365 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 10% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் கீழே 100. இந்த 100ல் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். அது மாதிரி இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். இந்த 365க்கும் 1095க்கும் வகுக்க முடியும். வகுத்தீங்கன்னா எத்தனை தடவை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 365 365 3 365 1095 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்குது, 42 × 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதை மல்டிபிள் பண்ணுங்க, 3 2 6 4 3 12 126 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய
இந்த நம்பர் தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுருக்குறோம். இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.